வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூபிஐ ஐடி பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே ரொக்க பண பரிவர்த்தனைக்கு பதிலாட்டு யூபிஐ பரிவர்த்தனை தான் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான முறையினால் நிறைய பேர் இந்த முறை தான் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன்பே, ஜிபே, அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய யூபிஐ ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலம் பண பரிவர்த்தனை செய்வங்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இதை மனதில் வைத்து யூபிஐ பரிவர்த்தனை மிகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பத்தன்மையாகவும் செய்ய இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது பார்த்திங்கன்னா என்பிஎஸ்சிஐ ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது. இப்பொழுது யூபிஐ கட்டணங்கள் பின்னுக்கு பதிலாக பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் கீழ் யூபிஐ பரிவர்த்தனை இப்போது கைரேகை ஸ்கேனிங் அல்லது முக அங்கீகாரம் மூலம் சரிபார்க்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் ஏற்கனவே உள்ள இந்த அம்சங்களை பயன்படுத்தி யூபிஐ கட்டணங்களை இன்னும் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே எந்த ஒரு யூபிஐ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யும்போது அந்த ஆப்பில் உள்ள அந்த ஐடி, பின் ஐடி இருக்கு, அதை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மோசடி நடைபெறுவதில் இனிப்போ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் முறை. அதாவது பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பதிலாக உங்களுடைய கைரேகை பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் பிரிண்ட், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லையே நீங்கள் ஆக்டிவ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அந்த முறையை பயன்படுத்தி எளிதாட்டு இனி உங்களுடைய பண பரிவர்த்தனை பாதுகாப்புடன் பண்ணுவதற்கு இந்த நடைமுறை இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரப்படுகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி விவரங்கள் அல்லது பின்னணி பாதுகாப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பயனாளர்களுக்கு இந்த புதிய மாற்றம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் கைரேகை அல்லது முகம் ஏற்கனவே கணினியில் சேமிக்கப்பட்டுள்ள நபர் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும். இந்த நடவடிக்கை மூலம் மோசடி சம்பவங்களை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் முகம், ஃபேஸை வச்சு தான் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், அதே போல் ஃபேஸ் பிரிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் உங்களுடைய இதை வச்சு தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பண பரிவர்த்தனை மிகவும் சேஃபாட்டு நடைபெறும். யாருமே இதில் மோசடி ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.